இந்த வீடியோவில் நம்ம ஏசி டிஸ்ட்ரிபியூட்டர் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் டிசி டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லோட்ஸ் ஆன் த ஆர் ஃபேஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர் as shown in figure. The resistance and inductive reactance per kilometer length are 0.3 and 0.15 ohms. Neglecting the voltage drop in the neutral wire, determine the end voltage. Determine the voltage across the load at the far end if the voltage at the feeding end point is 230 voltage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு given data details வந்து R plus inductive reactance value மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் தான் இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டாஸ் எடுத்து எழுதிடலாம். கிவன் டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னா 0.3, இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா 0.15 ஓம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ கிவன் டேட்டாஸில் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஆர் வேல்யூ? ஆர் இஸ் 0.3 ஓம்ஸ். அதே போல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸல் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0.15. இது ரெண்டுமே பர் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஓம்ஸ் பர் கிலோமீட்டர். ஓகே, இதுதான் மெயின். நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு எல்லாமே லென்த் வந்து டயக்ராமில் மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஆர் அண்ட் எக்ஸல் வேல்யூ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வி நீட் டு கன்வெர்ட் திஸ் வேல்யூ இன்ட்டு மீட்டர்ஸ். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜே எக்ஸ்எல்னு எழுதலாமா? இது ஜென்ரல் ஃபார்மேட் தானே. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ 0.3 ப்ளஸ் ஜே எக்ஸ்எல்லோட வேல்யூ 0.15. இது ஓம்ஸ் பர் கிலோமீட்டரில் இருக்குது. ஐ நீட் டு கன்வெர்ட் திஸ் வேல்யூ இன்ட்டு மீட்டர்ஸ். அப்போ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? கிலோமீட்டர்லேருந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம 10⁻³ டிவைட் பண்ணணும். ஸோ தட் வீல் கெட் ஓம்ஸ் பர் மீட்டர். இது வந்து ஒரு மீட்டருக்கு அப்படின்ற மாதிரி இசட்டோட வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கிவன் டேட்டாஸில் லென்த்து கொடுத்துருக்காங்க. இது வந்து I1 வேல்யூ, I2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரி, இதை மிஸ் பண்ணியிருக்கேன். இது I3, இது I2, இது I1. இட்ஸ் கிவன் இந்த ப்ராப்ளம். ஐயை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க, I1, I2, I3ன்னு. அப்படி கொடுக்கலன்னா நம்மளே அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு I1 வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? I1 இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் 60 ஆம்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் காஸ் தீட்டா வேல்யூ பவர் ஃபேக்டர் கொடுத்துருந்தாங்க. காஸ் தீட்டா 1 எடுத்துக்கலாமா? ஸோ காஸ் தீட்டா 1 இஸ் 0.8 பவர் ஃபேக்டர் லேகிங் இது. ஓகே, ஸோ அதே போல் I2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. I2 எப்படி எழுதலாம்? 100 ஆம்ஸ். இங்கே வந்து காஸ் தீட்டா 1ஓட வேல்யூ 1, தட் மீன்ஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர். யூனிட்டி அப்படின்னா 1ன்னு அர்த்தம். வேறு I3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 80 ஆம்ஸ், 0.84 பவர் ஃபேக்டர். அப்போ காஸ் தீட்டா 3 வந்து 0.84. இதுவும் பார்த்தீங்கன்னா லேகிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி கிவன் டேட்டாஸ். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, லென்த்து கொடுத்துருக்காங்க. இந்த லென்த்தை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லென்த்தை கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது தானே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு லென்த் பிட்வீன் ஏ அண்ட் சி கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த், திஸ் இஸ் நத்திங் பட் லென்த் பிட்வீன் ஏசி. லென்த் பிட்வீன் ஏசி எவ்வளோ? 75 மீட்டர். இதில் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது எனக்கு தெரியாது. லென்த் பிட்வீன் சிடி எனக்கு வேணும். சிடி கண்டுபிடிக்கணும்னா அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஏ பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட் வரைக்கும் 175ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 175லேருந்து இந்த 75 மைனஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா வில் கெட் தி எல்சிடி வேல்யூ. அப்போ 175 மைனஸ் 75 எவ்வளோ வரும்? நமக்கு 100 மீட்டர்ஸ்னு வரும். அப்போ எல்சிடியோட வேல்யூ என்னது? 100 மீட்டர்ஸ். அதே போல் எல்டிபிக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? எல்டிபிக்கு ஏலிருந்து பி வரைக்கும் 300 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த கேப் மட்டும்தான் தெரியாது, இந்த கேப் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி இருக்கிற 300 அந்த 175லேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா இந்த கேப் கிடச்சிருமா? 300லேருந்து 175 மைனஸ் பண்ணோம்னா வில் கெட் 125 meters.
புரியும் நினைக்கிறேன். லென்த் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு இதை எடுத்து எழுதிடுங்க. ஸோ லென்த் எல் ஏசி, எல்ஏசி எவ்வளோ 75 மீட்டர்ஸ், எல்சிடியோட வேல்யூ 100 மீட்டர்ஸ், எல்டிபிக்கு 125 மீட்டர்ஸ். இப்போ லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்ஸில் கால்குலேட் பண்ண போகிறோம். I1 அப்படின்றது நமக்கு தெரியும். I1 வெக்டர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா we have the basic rule. என்னன்னு பார்த்தீங்கன்னா I1 வேல்யூ வித் ஆங்கிள், மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். மேக்னிடியூட் ஆங்கிள் அப்படின்னும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A + IB இருக்குது அப்படின்னா இது வந்து டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா A² + B² அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதே ஆங்கிள் எழுதும்போது -tan inverse of B/A அப்படின்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி டேர்ம் வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கான்ஜுகேட்டில் இருந்ததுன்னா எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். I1 angle minus θ1 or pi1 whatever it is. ஸோ இங்கே θ1 எப்படி எழுதலாம்? cos θ1 is equal to நம்ம எவ்வளோ சொன்னோம்? 0.8 பவர் ஃபேக்டர்னு சொல்லியிருந்தோம். இதுலேருந்து θ1 எடுத்தோம்னா என்ன வரும்? cos inverse of 0.8. இதுதான் இங்கே எடுத்து எழுதுவோம். I1ஓட வெக்டார் என்னன்னா I1 மேக்னிடியூட் ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60. ஆங்கிள் வந்து மைனஸ் cos inverse of 0.8. ஓகேங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 60 ஆங்கிள் minus 36.87 டிகிரி. ஓகே, இது I1 வேல்யூ. இதே போல் I2 வெக்டார் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I2 ஆங்கிள் -θ2 நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த I2ஓட வேல்யூ மேக்னிடியூடில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 100 கொடுத்துருந்தாங்க. ஆங்கிள் எவ்வளோ? மைனஸ் cos inverse of 1, ஏன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வருது 100 ஆங்கிள் 0 பிகாஸ் cos inverse of 1 வேல்யூ 0. நெக்ஸ்ட் I3 வெக்டார். I3 வெக்டார் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? I3 angle minus θ3. I3ஓட வேல்யூ இட்ஸ் ஆல்ரெடி கிவன் 80 ஆம்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆங்கிள் வந்து மைனஸ் cos inverse of 0.84 லாகிங் கொடுத்துருந்தாங்களா? ஸோ மைனஸ் cos inverse of 0.84 சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஆங்கிள் மைனஸ் 32.86. ஓகே, I1 I2 I3 வெக்டார்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா இப்போ இது தானே நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மெயினாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறது I வெக்டார்ஸ். ஸோ இது வந்து IDBன்னு சொல்லிக்கலாமா? IDB வெக்டார். இது வந்து ICD, இது IACன்னு சொல்லிக்கலாமா? ஒவ்வொரு செக்ஷனில் இருக்கிற எவ்வளோ கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ IDBன்றது என்னது? இது தானே I1 கரண்ட்டு. இப்போ இங்கே இருக்கிற ஃப்ளோ ஆகிற கரண்ட் அப்படியே தானே வரும். திஸ் இஸ் நத்திங் பட் I1. அப்போ IDB வெக்டாரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னன்னா I1 வெக்டார் என்னவோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ICDன்றது என்னென்னா இட்ஸ் அடிஷன் ஆஃப் 100 ஆம்ப்ஸ் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வர்றது தான் இது. இது டோட்டலாக இது ரெண்டாக டிவைட் ஆகுது பாருங்கள். அப்போ ICD வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்? ICD is equal to 100 ப்ளஸ் IDBன்னு போட்டுக்கலாமா? ஸோ IDB is nothing but I1 வெக்டார். அதே போல் இங்கே எடுத்தீங்க அப்படின்னா இது போகிறது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்கள். இது ஒரு கரண்ட்டு, இது ஒரு கரண்ட்டு. அப்போ இந்த இன்கமிங் கரண்ட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும்போது 80 ப்ளஸ் நமக்கு இங்கே இருக்கிற லோடு எவ்வளோ லோடு ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா ICD லோடு. ஓகே, ICD லோடு நான் கால்குலேட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணேன்னா I'll get IAC வெக்டார். இதை தான் நம்ம இங்கே ப்ரீஃபாக எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா IDB வெக்டார். IDB வெக்டார்ன்றது என்னது? I1 வெக்டார் தானே. ஏன்னா அதே சேம் வேல்யூ தானே அங்கே ஃப்ளோ ஆகுது. I1 இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். என்னது? 60 ஆங்கிள் minus 36.87. ஓகே, நெக்ஸ்ட் ICD வெக்டார். ICDயை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? ICD is nothing but ஏற்கனவே நமக்கு வந்து I2 நமக்கு லோடு எடுத்துட்டோம். அதிலிருந்து அகெயின் I1 லோடு போயிருக்கு. அப்போ 100 ப்ளஸ் 100ஓட எதை ஆட் பண்ணணும்? நம்ம 100 ப்ளஸ் ஸோ திஸ் வேல்யூ இஸ் I2 வேல்யூ நம்ம என்ன எழுதணும்? I2 சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா? 100 ஆங்கிள் 0. ஆங்கிள் 0 நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
angle 0 plus இது வந்து I2 value. Okay, I2 value plus IDB vector. IDB vector எவ்வளோ 100 angle 0 plus IDB value இப்போ தான் நம்ம calculate பண்ணோம் 60 angle minus 36.87 angle. இதை simplify பண்ணா will get 147.999 sometimes 148 கூட வரும். அதே போல் J36 இல்லை 35.9 வந்தால் கூட ஓகே தான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஐசிடி வெக்டார் வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் ஐஏசி வெக்டார். ஐஏசி வெக்டாருக்கான வேல்யூ என்னது I3 வெக்டாரோட நம்ம ஐசிடி வெக்டாரை ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஐஏசி வந்து I3யையும் இங்கே இருக்கிற ஐசிடி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் இது இல்லையா. என்ன ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இப்போ இது I3யை நம்ம எப்படி எழுதலாம் I3 வேல்யூ இஸ் அது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம்ல I3. ஸோ 80 angle minus 32.86 80 angle minus 32.86 plus ICD இப்போ தான் calculate பண்ணும். ICD ஓட வேல்யூ 147.999 minus J36. இதை simplify பண்ணோம்னா will get the vector value as that is 229.38 angle minus 20.25 angle வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஐஏசியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஐஏசி வெக்டரும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மெயின் அல்டிமேட் எதுக்காக நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளமில் என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ டிட்டர்மைன் த வோல்டேஜ் அக்ராஸ் த லோட் அட் த ஃபேர் எண்ட் இஃப் த வோல்டேஜ் அட் த ஃபீடிங் எண்ட் பாயிண்ட் இஸ் 230 வோல்ட். சம்டைம்ஸ் இந்த 230 வோல்டேஜ் கொடுக்கலன்னா நீங்களே ஒரு வோல்டேஜ் ரேஞ்சை வந்து அசியூம் பண்ணி அதுலேருந்து சால்வ் பண்ணிக்கோங்க. கிவன் டேட்டாஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து நீங்கள் அதை அசியூம் பண்ணி சால்வ் பண்ணிங்கனாவே they'll give full marks. ஓகே. ஸோ இதில் டிட்டர்மைன் த வோல்டேஜ் அக்ராஸ் தி லோட் அட் ஃபேர் எண்ட் அப்படின்னா பி பாயிண்ட் தான். இப்போ இந்த பி பாயிண்டில் இருக்கிற வோல்டேஜை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ விபி வேல்யூ வந்து நமக்கு தெரியாது, இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ VA 230 தெரியும், இங்கே லோடு ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்துடுறோம். அப்போ இங்கே வோல்டேஜ் அக்ராஸ் இந்த ஏசி செக்ஷனில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குது, சிடியில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குது, டிபியில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ரிமைனிங் வர்றது தான் விபியில் நமக்கு வோல்டேஜாக இருக்கும் இல்லையா. அதை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஹவு டு கால்குலேட் திஸ் வேல்யூ அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் எங்கிருந்து ஏலேருந்து பி வரைக்கும். இதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் ஒவ்வொன்றத்தையும் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது ஏசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிபி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறதா என்னது ஏபியில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப். அப்போ விஏசி ப்ளஸ் விசிடி ப்ளஸ் விடிபி. இப்போ இது மூணுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு விஏலேருந்து மைனஸ் பண்ணோம்னா வில் கெட் தி விபி வேல்யூ. ஓகே. ஸோ வாட் இஸ் அவர் அல்டிமேட் எய்ம்? வி நீட் டு கால்குலேட் தி விபி வேல்யூ. விபி வேல்யூக்கு ஃபார்முலா என்னது விஏலிருந்து, அதாவது நமக்கு சென்டிங் நமக்கு எது சோர்ஸ் நமக்கு கொடுத்தது அந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவோம் வோல்டேஜ் ஃபீடிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபீடிங் பாயிண்ட்ஸ் அந்த வேல்யூவிலேருந்து வோல்டேஜ் ட்ராப்பை நம்ம மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் விபி. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன ஏற்கனவே நமக்கு இது தெரியும், இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். விஏசிலேருந்து இந்த வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். விஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு விஏசி ப்ளஸ் விசிடி ப்ளஸ் விடிபி. இப்போ நமக்கு தெரியும் V is equal to I into Z அப்படின்றது ஜென்ரல் ஃபார்மேட் நமக்கு தெரியும். இதில் நம்ம செக்ஷன்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். எப்படி V எழுதலாம்? ஐஏசி செக்ஷன்ஸ், அந்த ஏசி செக்ஷனில் இருக்கிற கரண்ட் அதோட இம்பிடன்ஸ் வேல்யூ. ஓகே. ஏசி ப்ளஸ் விசிடிக்கு பதில் நம்ம ஐசிடின்னு போடுவோமா, கரண்ட் ஐசிடி இன்ட்டு இசட்சிடி. ஓகே. நெக்ஸ்ட்டு ஐடிபி இசட்டிபி. இந்த வேல்யூ எல்லாமே நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஐஏசியோட வேல்யூ எவ்வளோ கிடைச்சது நமக்கு? ஐஏசிஎஸ் 229.38 ஆங்கிள் மைனஸ் 20.25 அப்படின்னு கிடைச்சது. ஓகே.
இப்போ இசட்ஏசி நமக்கு தெரியணும். இசட்ஏசி நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோமா? இசட் இல்லை. இப்போ இந்த இசட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் த ஃபார்மெட். செக்ஷன்ஸ் ஏசின்னு எடுத்தோம்னா இசட் இன்ட்டு எல்சி. இசட் வேல்யூ அப்படியே இருக்கும், எல்சியோட வேல்யூ நம்ம எடுக்கணும். செக்ஷனில் எவ்வளோ லென்த் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இசட்டோட வேல்யூ என்னது நம்ம பார்த்தோம், தட் இஸ் 0.3 + j 0.15 டிவைடட் பை 10⁻³ ஓம்ஸ் பர் மீட்டருக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் நம்ம வந்து எவ்வளோ இசட்ஏசின்னா இப்போ எவ்வளோ இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது, 75 மீட்டர்ஸ் இருக்குது. 1 மீட்டருக்கு தான் எனக்கு இசட் வேல்யூ தெரியும். 75 மீட்டர்ஸ்க்கு நான் கால்குலேட் பண்ணால் அந்த லென்த்தால் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அந்த கான்செப்டை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ இசட்டோட வேல்யூ என்னது? 0.3 + j 0.15 டிவைடட் பை 10⁻³ ஏன்னா மீட்டர்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இன்ட்டு லென்த் எவ்வளோ? 100. இது இசட்ஏசி வேல்யூ. அதே போல் இசட் சிடிக்கு சொல்லுங்கள். இசட் சிடி எப்படி சொல்லலாம்? இசட் இன்ட்டு எல்சிடின்னு சொல்லலாம். இசட்டோட வேல்யூ 0.3 + j 0.15 டிவைடட் பை 10⁻³ இன்ட்டு இங்கே லென்த் எவ்வளோ நம்ம பார்த்தோம்? சாரி, ஏசியோட லென்த் எவ்வளோ? ஏசியோட லென்த் இட்ஸ் 75. ஓகே, ஏசியோட வேல்யூ 75, சிடியோட வேல்யூ தான் 100. நான் மாற்றி எழுதிட்டேன், சாரி. ஸோ திஸ் இஸ் லென்த்து. லென்த் வந்து நம்ம எவ்வளோ இங்கே எழுதணும்? 75. ஃபஸ்ட்டு ஏசியோட லென்த்து 75, மீட்டர்ஸ். ஓகே, இங்கே வந்து 100 மீட்டர்ஸ். அதே போல் இசட் டிபிக்கு இசட் இன்ட்டு லென்த் டிபியில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் லென்த். இசட்டோட வேல்யூ 0.3 + j 0.15 டிவைடட் பை 10.3 இன்ட்டு நமக்கு எவ்வளோ வந்தது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டி அண்ட் பி 125 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓவராலாக. இப்போ இசட்ஏசி வேல்யூ நமக்கு தெரியும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இசட்ஏசியோட வேல்யூ நான் என்னென்னு கால்குலேட் பண்ணேன்? இசட்ஏசி இஸ் 0.3 + j 0.15 டிவைடட் பை 10⁻³ அந்த லென்த் வந்து எவ்வளோ எடுத்தோம்? 75 மீட்டர்ஸ்னு எடுத்தோம் இல்லையா? ப்ளஸ் ஐசிடி வேல்யூ, ஐசிடி இஸ் 147.999 மைனஸ் j 36 இன்ட்டு இங்கே இருக்கிற இசட்சிடியோட வேல்யூ என்னது? இசட் வேல்யூ 0.3 + j 1.15 டிவைடட் பை 10⁻³ இன்ட்டு த டிஸ்டன்ஸ் 100. ஏற்கனவே இதை கால்குலேட் பண்ணணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் ஐடிபிக்கு எவ்வளோ வந்தது? I1 வேல்யூ தான் வந்தது, 60 ஆங்கிள் மைனஸ் 36.87 இன்ட்டு இசட்டிபி என்னது? 0.3 R + jXL j 1.5 டிவைடட் பை 10.3 ஏன்னா மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் இன்ட்டு த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 125. இது எல்லாம் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா we'll get the final answer as 13.192 plus j 1.486. இந்த ஆன்சர் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமில் கால்குலேட்டரில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை போட்டு உங்களுக்கு லிங்க்கில் நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் அவர் அல்டிமேட் எய்ம்? விபி கண்டுபிடிக்கணும். விபின்றது என்ன? விஏலேருந்து விஏபியை மைனஸ் பண்ணணும். ஓகே, விஏ எவ்வளோ? 230 வோல்டேஜ் மைனஸ் இந்த வேல்யூ எவ்வளோ? இப்போ இது விஏ வந்து 230 வோல்டேஜ்னா அப்போ ஆங்கிள் கண்டிப்பாக 0 தான் இருக்கும் இல்லையா? இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து 13.192 + j 1.486. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட் தி ஆன்சர் இஸ், ஃபைனல் ஆன்சர் இஸ் 216.813 ஆங்கிள் மைனஸ் 0.39 அப்படின்னு வரும். த யூனிட் இஸ் ஓல்ஸ். எப்போ நீங்கள் இதை எழுதினாலும் இதுக்கோட ஈக்குவலண்ட் ரெக்டாங்கிள் ஃபார்மே எழுதிருங்க. ரெக்டாங்கிள் ஃபார்ம் 216.813 மைனஸ் j 1.486. இது அப்ராக்சிமேட்டாக வந்தால் கூட ஓகே தான். 216.8 வந்தால் கூட ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ரெக்டாங்கிள் போடுறீங்க அப்படின்னா
அதோட ஈக்குவலண்ட் போலாரையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கீ ஆன்சராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஈக்குவலண்ட் வேல்யூ இல்லைன்றதுனால மார்க் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யூ ரைட் போத் த வேல்யூஸ். தேங்க்யூ.